ஹலோ மக்களே, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம வீராவும் கலெக்டராக மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்காகவும் செமையாட்டு வேலை செய்கிறாங்க. அதே சமயத்தில் சரி, அங்கே உள்ள அதிகாரிகளும் நாளுக்கு நாள் ரவுடிங்களோட அட்டகாசம் தாங்கவே முடியலை. எப்படியாவது அவங்களுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும் எதுனாலும் எவிடன்ஸோட கண்டுபிடிச்சி அந்த ரவுடி கும்பல் எல்லாத்தையுமே அடக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய புஷ்பா தான் ராணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கலெக்டர் வீரா தெரிஞ்சுக்க போறாங்கன்னே சொல்லலாம். இனி நம்ம வீராவோட அதிரடி ஆக்ஷன் என்னவா இருக்க போகுது? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போட்ட வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம வீராவுக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதே சமயத்துல இங்க வந்து பார்த்தா வீட்டுல உள்ள எல்லா வேலைகளும் அப்படியே செய்யாம அப்படியே இருக்கும்போது நம்ம வீரா அதை பார்த்துட்டு குடும்பத்துல சிச்சுவேஷன் எதுவுமே சரியே இல்லை. என்னைக்கு இந்த புஷ்பா வீட்டுக்குள்ள வந்தாலும் அன்னையிலேருந்து பிரச்சனையா தான் இருக்கு. ஒரு நாளும் வள்ளியம்மையோட நிலைமையும் சரியே இல்லை. வள்ளியம்மையும் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா என்னதான் பதட்டம் ஆனாலும் சரி, ஆஃபீஸில் வேற மீட்டிங் இருக்குல்ல, அதை வந்து நம்ம எப்படி அட்டென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது பேசாமல் லேப்டாப்பில் இதுக்கு பக்கத்துலேயே வச்சிட வேண்டியதுன்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மேலே லேப்டாப் வச்சு ஒரு சைடில் அவங்க பாத்திரத்தை எல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடில் அந்த மீட்டிங்கை அட்டென்ட் பண்ணுறதுக்காக தயாராகிட்டே இருக்காங்க. அங்கே மீட்டிங்கும் நடக்குது. அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ் எல்லாம், மேடம் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் அநியாயம் எல்லாம் அதிகம் ஆகிட்டே வருது. ரவுடி கும்பலோட அட்டகாசம் தாங்கவே முடியலை. அவங்களை எப்படியாவது அடக்கியே ஆளணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம வீராவோ, நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்குது சார். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட நாங்கள் வந்து அதுக்கு பிளான் பண்ணி ஒரு செயலை பண்ணோம். ஆனால் எப்படியோ எல்லாரும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. இந்த வாட்டி விடுற மாதிரி இல்லை. ஒரு முறையான எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்காம இருக்குது. அந்த எவிடன்ஸ் மட்டும் கிடச்சிட்டுனா அவங்கள வந்து அடித்து துவம்சம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அதிகாரிகள்கிட்ட நம்ம வீரா சொல்லும்போது, அதிகாரிகளும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்குது வீரா, ஆனால் வந்து ஆக்ஷனில் எதுவுமே இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும் இனிமேல் நீங்கள் கவலையப்படாதுங்க, கூடிய சீக்கிரமாக யார் இதுக்கெல்லாம் காரணமோ அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி ஆவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீரா அந்த இடத்துல நம்பிக்கை கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் வெளியில் வந்த சூர்யாவும் பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. இந்த மாறன் வந்து வீட்டுக்குள்ளே என்னைக்கு வந்தானோ அன்னையில தான் பிரச்சனை ஆரம்பித்து நம்மளை சும்மா நோண்டிகிட்டே இருந்தது மட்டும் இல்லாமல் கடையில் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையும் இந்த வீரா தெரிஞ்சுக்கிட்டா, கடையில் ஏமாத்தவனே அப்படின்னு தெரிஞ்ச உடனே வீட்டை விட்டு நம்மளை வெளியில் அனுப்பிட்டாலே எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே போய் வீராவோட மனசை மாற்றி மாறன் கூட ஒன்று சேராமல் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா யோசிக்கிறாங்க. என்னையா இந்த வீரா வெளியில் அனுப்புனா, அதான் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இருக்கால, அவளை வச்சு வீராவுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஒரு செயலை பண்ண வேண்டியதுதான். இந்த மாறனை வந்து எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிற மாதிரி ஒரு வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் வெளியிலேருந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ராமச்சந்திரனும் மாறங்கிட்ட வந்து, மாற எத்தனை நாள் தான் கனிக்கிட்ட எல்லா உண்மையிலும் மறைச்சிட்டு இருக்க முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் கனிக்கு வந்து நீ தான் சித்தப்பா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாதானே போகுது. அன்னைக்கு வந்து அவள் வந்து மனசார உன்னை ஏற்றுக்க தான் போகிறா அப்படி சொன்ன உடனே நம்ம மாறணும், இல்லைப்பா இப்போதைக்கு எந்த உண்மைகளும் நம்ம கனிக்கு தெரியவே கூடாது. ஏற்கனவே கனி வந்து என்னை பற்றி தப்பாக தான் நினச்சிட்ருக்கா. அவளோட அம்மாவோட நிலைமைக்கு நான் தான் காரணம் நினச்சி தான் இப்படியெல்லாம் ஒரு செயல் செய்துட்ருக்கா. சித்தப்பான்னு சொன்னாலே அவளுக்கு மனசுக்குள்ளே ஏதோ அவங்க அம்மாவை இப்படி பண்ணது தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த எண்ணெய் எல்லாமே கனிக்கிட்டே என்னைக்கு போகுதோ அப்புறமா தான் நான் வந்து எல்லா உண்மையிலையும் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் அவங்க அப்பா கிட்ட சொல்லும்போது, ராமச்சந்திரனும் நீ செய்யாத பழியை எத்தனை வருஷமாக தான் சுமந்துட்டு இருப்ப மாறா. ஏற்கனவே வீராவோட அண்ணன் பாண்டியனோட விஷயத்துலையும் நீ இதே தான் செய்த. இப்போவும் அதே தப்பை தான் பண்ணிகிட்ருக்க. உன்னோட வாழ்க்கையை பற்றி நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா மாறா? நீயும் நல்லபடியாக இருக்கணும், நீயும் வீராவும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்காத மாறா? ஏன் மாறா நீ இந்த மாதிரி செய்துட்ருக்க அப்படி சொல்லும்போது நம்ம மாறணும், சரிப்பா நீ எதை பற்றியும் கவலைப்பட்டு இருக்காத, கூடிய சீக்கிரமாக வீராவுக்கு எல்லா உண்மைகளும் தெரிய வந்துடும், அதனால் அதை பற்றி யோசிக்காதுங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் ராமச்சந்திரனை சமாதானப்படுத்துகிறாங்க. ஒரு பக்கம் ஆதி, இன்னொரு பக்கம் ராணி அப்படி சொல்லிட்டு நம்ம வீராவோட வாழ்க்கையை எப்படியாவது கெடுக்கணும்னு சொல்லிட்டு பல திட்டங்களை போடுறாங்க. என்னதான் இருந்தாலும் மாறன் பக்கத்தில் இருக்க வரைக்கும் அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லலாம். இன்னொரு சைடு நம்ம வீராவோட ஆஃபீஸில் இருந்து அங்கே உள்ளவங்க எல்லாருமே ரவுடி கும்பல்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நம்ம வீரா கிட்டே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வீராவும் மேல் இடத்துலேருந்து ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து அதிகமாக இந்த ரவுடிங்களோட ஆட்டம் இருந்துகிட்டே இருக்குது. சீக்கிரமாட்டே இந்த ஆட்டத்துக்கு முடிவு கட்டணும்.
ஒருத்தர் பத்தியும் விசாரணை பண்ணி, அவங்களோட செயல் எல்லாத்தையுமே கண்காணிச்சு, அவங்கள பத்தின எல்லா எவிடன்ஸையும் நம்ம கலெக்ட் பண்ணணும். அப்பதான் அந்த ஆதாரத்தோட அவங்கள வந்து நம்ம முறையா அரெஸ்ட் பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம வந்து இப்படி ஒரு செயல பண்ணி, அந்த இடத்துல இருந்து அவங்க எல்லாம் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த வாட்டி அந்த தப்பு நடக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு, நம்ம வீராவும் முன்னெச்சரிக்கையா நெறைய வேலைகள செய்றாங்க. நம்ம மாறணும். வீரா வந்து ரவுடி கும்பல் எல்லாத்தையுமே இப்படி அரெஸ்ட் பண்ணதுக்காக எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றா அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்ச உடனே கொஞ்சம் உஷாராயிடுறாங்க. நம்ம வீராவுக்கு இந்த ரவுடிங்கனால ஆபத்து வந்துட்டே இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும். வீராவுக்கு பின்னாடியே சுத்த ஆரம்பிக்கிறாங்க. வீராவும் மாறன்கிட்ட, மாறன் நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி தான் சொல்லுது, இனிமே வந்து எனக்கு எந்த ஆபத்தும் வராது. என்ன வந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கறத விட்டுரு. நான் ஏற்கனவே உன்கிட்ட இத பத்தி சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன எச்சரிக்கை பண்ணும்போது, மாறன என்ன வீரா பேசிட்டு இருக்க? இது வரைக்கும் நீ வந்து பல ஆபத்துகள சிக்கியிருக்க. இப்ப வேற அந்த ரவுடி கும்பல பத்தி எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, எப்படி அது உனக்கு ஆபத்து இருக்கும்? அதனால தான் உனக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம மாறன் என்னதான் சொன்னாலும், வீரா அதெல்லாம் கேட்கிற மாதிரி இல்ல. இன்னொரு சைடு நம்ம வீராவோட மனசுல மாறன் சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. மாறன் அவனோட பிறந்த நாள் அன்னைக்கு நம்மகிட்ட வந்து ஒரு விஷயத்த சொன்னான். அதே சமயத்துல கண்மணியோட நிலைமைக்கு அவன் காரணமா இருக்காதோ? நீ சொல்றத தான் நான் கேட்கிறேன் வீரா அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டானே, அதுலேருந்தே புரியலையா? ஏற்கனவே வந்து மாறன் வந்து இப்ப நம்ம அண்ணனோட விஷயத்துல இந்த மாரி மறைச்சான். அதே மாரி தான் கண்மணியோட விஷயத்துலயும் ஏதோ ஒரு பெரிய ரகசியத்த யாராவது ஒருத்தங்கள காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இருந்து மறைக்கிறானோ அப்படிங்கிற மாரி நம்ம வீராவுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. ஒரு பக்கமா ரவுடி கும்பலோட எவிடன்ஸ கலெக்ட் பண்ணும்போது, இன்னொரு சைடு நம்ம மாறன பத்தின எல்லா விஷயத்தையும் கண்மணியோட சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியத்த பத்தி நம்ம வீரா தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கான வேலைகள்ல ஈடுபடுறாங்க. நம்ம வீராவும் அந்த ரவுடி கும்பல பத்தின எல்லா விஷயத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கும்போது, அதுக்கெல்லாம் லீடரா இருக்கக்கூடிய அந்த ராணி பத்தின விஷயம் தெரிய வருது. அந்த டீட்டெயில் மட்டும் இல்லாம, அந்த ஃபோட்டோவையும் பார்த்துடுறாங்க. அத பார்த்த உடனே நம்ம வீரா அப்படியே அதிர்ச்சியாயி நிக்கிறாங்க. என்னது இது? இத பார்க்கறதுக்கு புஷ்பா மாரி தானே இருக்கா? அப்ப நம்ம வீட்ல இருக்கக்கூடிய புஷ்பா தான் அந்த ராணியா? ராகவ மாமாவ ஏமாத்தி வேணும்னு சொல்லிட்டு அவள கல்யாணம் பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் நம்ம வீராக்குள்ள வருது. என்ன பழி வாங்குறதுக்காக இந்த குடும்பத்துக்குள்ள வந்திருக்கா போல. இவனால நம்ம குடும்பமே பெரிய பிரச்சனையில இருக்கோமே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா யோசிக்கிறாங்க. இதோட விடவே கூடாது. அந்த ராணிய இப்படி இப்பவே உண்டில்லன்னு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் ஒரு திட்டத்த போடுறாங்க. இப்போதைக்கு நமக்கு ராணி யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோன்னு யார்கிட்டயுமே காட்டக்கூடாது. ஆனா நம்ம ராணி கிட்ட மாட்டிட்டு கனி என்ன பாடுபட போறாளோ? பாவம் கனி. கனிய வந்து எப்படியாவது அவள்ட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்பவே உஷாரா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல ராணிக்கு எதிரா எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஆதியும் ராணியும் சேர்ந்து தான் இந்த திட்டத்த போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லாமே நம்ம வீராவுக்கு கூடிய சீக்கிரமா தெரிய வருது. அதோட இல்லாம மாறனுக்கு ராணி யாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சு அப்படியே ராணியை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அதோட இல்லாம ராகவனோட வாழ்க்கையிலேருந்து இந்த ராணியை அடிச்சு துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை நம்ம மாறன் செம மாசா பண்ணும்போது, நம்ம மாறனை எதிர்த்து ராகவ் இருக்காங்கன்னே சொல்லலாம். ராணிக்காக ஆதரவா ராகவ் பேசும்போது ஒரு கட்டத்துல வீரா செம அதிரடியா வந்து எல்லா எவிடன்ஸையும் காட்டி ராணி பத்தின சுயரூபத்தை நிரூபிக்க போறாங்கன்னே சொல்லலாம்.